இப்போ வந்து நம்ம லிட்டில் இந்தியாவை வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணல. ஈவினிங் வந்து வரலான்னு நினைக்கிறேன். லைக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டன்ஸ் பை தி பை வந்துட்டோம். பேபி பை பே கார்டன்ஸ் பை தி பே கார்டு கிடச்சிச்சு கைஸ், கார்டு கிடச்சிச்சு. அவர் வந்து கவுண்டரில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். நல்ல தம்பி, 10 வெள்ளிப்பா கார்டு, 5 வெள்ளிப்பா கார்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார். அவங்களும் தமிழில் பேசும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. No, seriously, what is this place? It's heaven. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னொரு புதிய வீடியோவுக்கு வந்து வணக்கம் உங்கள் எல்லாருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கோம். சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா போக போகிறோம். லிட்டில் இந்தியா வந்து ஏதோ இங்கே தான் இருக்குது. இங்கே தான், இந்த சைடு தான், இந்த லெஃப்டில் திரும்பணும். எல்லாம் பாருங்களேங்க, செம்ம சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. ஃபுல்லாக க்ரீனரியாக, யாருமே ஹார்ன் அடிக்காமல் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒரு ப்ளசன்ட் வைப்பு. இங்கே ஏதோ ஒரு தமிழ் கடை இருக்கிற மாதிரி இருக்குது. தமிழ் கடையா இல்லை என் கண்ணு அப்படி தெரியல. இங்கிலீஷ் அந்த மாதிரி எழுதியிருக்காங்களான்னு தெரியல. அது ஃபுல்லாக லிட்டில் இந்தியா தான் நினைக்கிறேன். நம்ம இப்போ இப்படி நடந்து அந்த லெஃப்டில் திரும்பணும், அங்கே தான் லிட்டில் இந்தியா. இங்கே வந்து அதிகமாக போர்ஷ் இல்லை, சாரி, இங்கே வந்து அதிகமாக வந்து இந்த கார்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். பார்த்தீங்களா, ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும் இந்த கார்ஸ் எல்லாம். ஏன்னா இங்கே இருக்கிற டேக்ஸ் அந்த மாதிரி. நம்ம துபாயில் ஒரு மாதிரினா இங்கே வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு மைனஸ்ஸு. அதிகமாக இங்கே கார்ஸ் பார்க்க முடியாது அப்படின்றது. பட் இருந்தாலுமே அதிகமாக பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லலை, பார்க்க முடியும், கண்டிப்பாக இருக்குது. பட் துபாய் அளவுக்கு இல்லைன்றது மட்டும்தான் சத்தியம். இப்போ வந்து லிட்டில் இந்தியா போயிட்டு சும்மா நம்ம என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குன்றது வந்து தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ தான் இன்றைக்கி. அதுவும் வந்து ஜஸ்ட் இப்போது நம்ம கார்டன்ஸ் ஆஃப் தி பேயா என்னமோ இருக்குது, அங்கேயும் போக போகிறோம். அங்கே வந்து லைக் நான் என்ன சொல்கிறது, நான் டிக்கெட் எடுத்துட்டேன். பட் 5 o'clock திரும்பியும் மெரினா பே சாண்ட்ஸ் வர போகணும். இதுக்கு டைமிங் இருக்குமான்றது வந்து தெரியல. நம்ம வீடியோ வந்து இந்த ஒரு வீடியோலேயே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த ஒரு வீடியோலேயே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் அப்படி இல்லைன்னா இன்னொரு வீடியோவில் அதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி அந்த மெரினா பே சாண்ட்ஸ் அதெல்லாமே வந்து இன்கேஸ் அப்படி இல்லைன்னா கூட இந்த கார்டன்ஸ் ஆஃப் தி பேவா என்னவோ இருக்குது இல்லைங்களா, அது வரைக்காவது நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, வாங்க இப்போ நம்ம லிட்டில் இந்தியா போய் கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து நம்ம லிட்டில் இந்தியாவை வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணல. ஈவினிங் வந்து வரலான்னு நினைக்கிறேன். லைக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போது கார்டன்ஸ் பை தி பே அப்படின்றது வந்து நமக்கு போகணும், விசிட் பண்ணோம். அது 4 o'clock வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போவே கிட்டத்தட்ட 1 ஆகுது. இங்கேருந்து கிராப் பிடிச்சி போகலாம் அப்படின்னு வந்து பார்க்குறேன். எல்லாம் வாக்கபிள் இருந்தால் வாக்கே பண்ணியிருப்பேன். பட் இப்போ கிராப் பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளானு. ஸோ கிராப் பிடிச்சிட்டு அங்கே போயிட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன். ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கேன். எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குங்க. எப்போது தீபாவளிக்கு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டமாக இருக்குது. தீபாவளிக்கு வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இல்லை நேற்றுக்கு வந்திருக்கணும். நேற்று பொங்கலாக இருக்குது. பொங்கலுக்கு தான் பண்ணியிருக்காங்கங்க. கரெக்டு தான், பொங்கலுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பொங்கல் செட்டப் தான் இருக்குது, தீபாவளி கிடையாது. பொங்கலுக்கு அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த இந்தியாவில் கூட இந்த அளவுக்கு அட்டகாசமாக டிசைனிங் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் ஆனால் பொங்கலுக்கு வந்து இங்கே பண்ணியிருக்காங்க சூப்பராக. அது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இப்போ வந்து கிராப் வந்து இது பண்ணிவிட்டு கேஷ் பண்ணிவிட்டு அப்புறமா அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஏங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏஷியன் கண்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னும் வந்து தோணுது பாருங்கள். அப்புறம் ஏதோ பெரிய ஒரு அமெரிக்காவோ இல்லை அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும் அப்படின்னு கூட தோணுது. எல்லாமே அட் தி சேம் டைம் தான் தோணுது எனக்கு. சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம கார்டன்ஸ் பை தி பேக்கு வந்து இங்கேருந்து 2 என்னமோ இருக்குது, 2 kilometers என்னமோ இருக்குது. வாக் பண்ண முடியும் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. பட் எப்படி வாக் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு சுத்தமாக தெரியல. இந்த வாக் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஃபுட்பாத் வந்து கிடையாது. எப்படின்னு வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் ரோட் க்ராஸ் பண்ணுமா இல்லையான்னு கூட தெரியல. எல்லோரும் க்ராஸ் பண்ணுறாங்க. பட் ஓகே, க்ராஸ் பண்ணலாம். எல்லோரும் பண்ணுறாங்க, நம்ம இது பண்ணக்கூடாது. பொதுவானா பண்ணக்கூடாதுங்க. பொதுவானா எனக்கு தெரிஞ்சு தப்புன்னு தான் நினைக்கிறேன். பட்டு இதை பாருங்கள், எல்லாருமே பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு க்ராஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நானும் க்ராஸ் பண்ணேன்.
ப்ராப்ளம் என்ன க்ராஸ் பண்ணலாம். இது ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது பாருங்கள். எல்லா ஏரியாவும் அப்படி தான் இருக்குது. இதுவும் எல்லாமே அப்படி தான் இருக்குது. மோஸ்ட்லி இந்த ஏரியாஸ் மொத்தம் ஒரே ஒரு பேட்டர்னில் இருக்குது. ஒரே எப்படி சொல்கிறது, ஒரே பேட்டர்ன்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டாக மாறும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கிடையாது. ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது. எல்லா ஸ்ட்ரீட்டும் நம்ம இங்கே எங்கே போனாலும் அதே மாதிரி தான் இருக்குது. வைபும் வந்து டோட்டலாக வந்து மாறாது, சேம் டு சேம் தான் இருக்குது. ஸோ அதுவும் கூட கொஞ்சம் யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. தென் ஒன் மோர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் கடை எல்லாமே இங்கே பாருங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. சேம் இங்கே கடை எல்லாமே வந்து என்னமோ எனக்கு ஒரு பாண்டி பஜார் அந்த மாதிரி வந்த ஃபீல் தான் இருக்குது பாருங்களேன். பாண்டி பஜார் வந்த ஃபீல் தான் இருக்குது. இங்கெல்லாம் பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, ஒர்க்கு போயிட்டுருக்கு. இங்கேயும் சேம் துபாய் மாதிரி தாங்க. க்ராஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க பாருங்களேன். நம்ம இந்தியா இதெல்லாம் பார்த்து கற்றுக்கோங்கடா. இதெல்லாம் ஒரு ஆள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லைடா. ஒரு மனுஷன் ரோட்டில் க்ராஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு செகண்ட் நில்லுங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. கார்லேயோ பைக்லேயோ போகிறீங்கன்னா ஒரு செகண்ட் நிற்கிறதுல ஒன்றும் ஆட போகிறது கிடையாது இல்லைங்களா. அதான் சொல்கிறேன், ஒரு செகண்டில் ஒன்றும் ஆட போகிறது கிடையாது. ஒரு செகண்ட் நின்னாங்கன்னா அவங்க க்ராஸ் பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. நம்ம ஒரு செகண்ட் கூட நிற்காமல் அவங்களுக்கு ப்ளேஸ் கொடுக்காம இருக்கும்போது அது கடுப்பாகும். அப்படியே அவங்க க்ராஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு கூட அவங்க மேலே வருவீங்க. அதுதான் ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம். பாருங்களேன், சிக்னல் எல்லாம் போடும்போது க்ரீன் போடும்போது ஒரு சவுண்ட் வருதுங்க. அது வந்து எனக்கு செம்ம சூப்பராக பிடிச்சிருக்கு. இந்த பஸ் எல்லாம் நல்லா இருக்குது, டிரான்ஸ்போர்ட் பஸ் எல்லாம். அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து இப்போது மேக்ஸிமம் நான் ரொம்ப நாள்லாம் இங்கே இல்லை, ஒரு 5 days இருக்கிற மாதிரி தான். இவன் பாருங்கள் லூசு மாதிரி வந்துகிட்டே இருக்கிறான். இங்கேயும் வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க, எல்லாருமே நிறுத்தி கொடுக்க மாட்டுறாங்க. துபாய் மாதிரி சடனாலாம் நிறுத்திட மாட்டாங்க, இவன் வந்துட்டே இருப்பானுங்க. சாரி, பாட்டு போயிட்டே இருக்கு பாருங்கள். இல்லை, நான் சிங்கப்பூரில் தாங்க இருக்கேன். எங்கேயோ இந்தியாவிலேயே இருந்துக்கிட்டு சிங்கப்பூர் போய் புழுவரியா அப்படிலாம் சொல்லாதீங்க. எம்ஆர்டி பஸ் எல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. பாருங்கள் அந்த பஸ்ஸு பாருங்கள். இதில் ஜூம் பண்ண முடியாது, இல்லைன்னா ஜூம் பண்ணி கூட காமிச்சிருப்பேன். செம்ம சூப்பராக இருக்குது, நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. டெய்லி பாருங்கள், ரோட்ஸ் பாருங்கள், இந்த க்ளீன்னஸ் பாருங்கள். ஏங்க இங்கே நம்ம இந்தியன்ஸ் தாங்க இங்கேயே இருக்கீங்க, இங்கே வர நீட்டாக அங்கே எதுக்கு இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு? அதுதான் நான் கேட்குறேன். நான் யாராவது நீங்கள் இங்கே இருக்கிறவங்களும் அங்கே இருக்கிறவங்களும் பார்க்குறீங்கன்னா என்னோட ஒரே கேள்வி, இங்கே நீட்டாக வச்சுக்கிறீங்க, அங்கேயே வச்சுக்க மாட்டேறீங்க. ஏன் கவர்மெண்ட்லேருந்து ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸு ஃபைன்ஸு கொடுத்தா மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவீங்களா, இல்லைன்னா இஷ்டத்துக்கு எகிருவீங்களா? இங்கேயும் ஃபாலோ பண்ணுற மாதிரி அங்கேயும் சிவிக் சென்ஸ் பிஹேவ் பண்ணாங்கன்னா, சென்ஸோடு பிஹேவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். சென்ஸ் இல்லாமல் பிஹேவ் பண்ணுறதால தான் இந்த மாதிரிலாம் ஆகுது. இங்கே ஒரு டெம்பிள் வந்திருக்குங்க, அது என்ன டெம்பிள்னு தெரியல. இங்கே இருக்கிறவங்க யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை தெரிஞ்சவங்க யாராவது பார்க்குறீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் காட்டுறேன். பாருங்கள் இது என்ன டெம்பிள்ன்றது வந்து எனக்கு சுத்தமாக தெரியல. இருங்க, டிஜிட்டல் ஜூம் வந்து ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் என்ன டெம்பிளுங்க, யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோஸில். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பண்ணணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணாமலாம் இருக்க போகிறது கிடையாது. ஏதாவது வீடியோவில் என்னடா கரெக்ட் பண்ணணும், ஏதுடா கரெக்ட் பண்ணணும், இப்போ நம்ம ஜஸ்ட்டு பேசிக்கலாகவே எடுத்தோடனே யாரும் எக்ஸ்பர்ட் கிடையாது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்ம வந்து வேறு என்ன டெவலப் பண்ணணும், எந்த ஏரியாவில் டெவலப் பண்ணணுன்றதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே பார்க்குறதுக்கு இப்போ மழை வர மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு. பட் ஆனால் எனக்கு தெரியல மழை வருமா இல்லையா அப்படின்றது. மேபி வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. பட் என்ன சொல்ல, பார்க்கலாம். மழை வர மாதிரி இருந்தாலும் ரொம்ப சூடாக இருக்குது, ஸ்வெட் ஆகுது ஃபுல்லாகவே. அதே வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகுது. இங்கே பாருங்கண்ணா, பூக்கடைலாம் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. பூக்கடைலாம் வச்சுருக்காங்க. என்னண்ணா நல்லா இருக்கீங்களா? சென்னைக்கு வந்த ஃபீல் தான், தமிழ்நாடுக்கு வந்த ஃபீல் தான். வேற ஒரு கண்ட்ரிக்கு வந்துட்டு, வேற ஒரு நமக்கு தெரியாத ஒரு பிளேஸுக்கு வந்துட்டு இந்த தமிழ் மக்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குங்க. தமிழ் மக்கள்னே கிடையாது, நம்ம இந்தியன் மக்கள் யாரை பார்த்தாலும் சந்தோஷமாக தான் இருக்கும் எனக்கு. வெதர் இட் இஸ்
தமிழன், மலையாளி, தெலுங்கன், கன்னடகி, ஆறா வேணா இருக்கட்டும், பார்க்கும்போதே ஒரு நம்ம ஊரில் இருந்து ஒருத்தங்க இருக்கிறாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி இங்கே சைனீஸ் அவங்கள தான் அதிகம். பட் ஆனால் இந்த ஏரியா, இந்த லிட்டில் இந்தியா ஏரியாவில் நம்ம இந்தியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த சைனீஸ் இருக்கிறவங்களது வந்து இருக்கிறவங்களுக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ஷாப்ஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அங்கே சைனா டவுன் அப்படின்னு இருக்குது, அங்கே தான் இருப்பாங்க அவங்க சைனீஸ் எல்லாருமே. தென் ஒன் மோர் திங், இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேப் இதெல்லாம் ஓட்டுறவங்க இருக்காங்களே, கேபு, அப்புறம் வந்து கிராப் ஓட்டுறவங்க இருக்காங்களே, ஃபுல்லாக லேடிஸ் தான் இருக்கிறாங்கங்க. சூப்பர். அதான் லேடிஸும் ஃபுல்லாகவே சைனீஸ் இருக்கிறது, அது இன்னும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. என்னடா சிங்கப்பூர் கூட ஃபுல்லாக சைனீஸ் தான் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ஆக்குப்பைன்னு சொல்ல முடியாது, இதுக்கு ஏதோ ஹிஸ்ட்ரி இருக்குது, நமக்கு தெரியல. நான் வந்து அது கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஹிஸ்ட்ரி இருக்குது, என்ன ஏதுன்றது வந்து நான் மேபி அப்டேட் பண்ண முடியலனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், அது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தமிழில் கூட கன்வெர்ட் பண்ணி நான் அதில் இது பண்ணுறேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, சிக்னல் போட்டிருக்காங்க பட் ஆனால் கிராஸ் பண்ணுறாங்களா இது தெரியல எனக்கு. இது ஹவு இட் ஒர்க்ஸ் ஐ டோன்ட் நோ. நானே சம்டைம்ஸ் வந்து சிவிக் சென்ஸ் இல்லாமல் தான் பிஹேவ் பண்ணுறேன், மன்னிச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இல்லை, சின்ன வயசுல இருந்தால் அது இல்லாமல் தான் பிஹேவ் பண்ணியிருக்கேன். அது நல்ல ஒரு விஷயம் தானே, நல்ல ஒரு விஷயம் தான். ஐ மீன் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் அது நல்ல ஒரு விஷயம் அப்படின்வாங்க. நம்ம வெளியில் வந்துட்டால் அதெல்லாம் நல்ல விஷயம் கிடையாது. நமக்கு காமனாக தெரியுறது, நம்ம வெளியில் வந்து பண்ணும்போது பேட் நேம் வந்துடுங்க இந்தியாவுக்கு ஃபுல்லாகவே. இப்போ நிறைய பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க, பெருசாக திரும்பி இப்போது பேட் நேம் வரணும்லாம் கிடையாது. இப்போ பாருங்களேன், நம்ம கிராஸ் பண்ணுறோன்னா நிறைய பேர் நிற்பாங்க, நிறைய பேர் நிற்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே நிற்க மாட்டாங்க. 80% ஆஃப் தி பீப்புள் வந்து நிற்கவே மாட்டாங்க. துபாயிலன்னா ஓகே, இங்கே வந்து நிற்கவே மாட்டாங்க. துபாயில் ஒரு ஆள் ஏதோ அங்கே இருக்காண்டா அப்படின்ன உடனே இங்கேயே நிறுத்தி கொடுத்துருவாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது துபாயை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் இந்தியா மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு பாருங்கள், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேறு பிளேஸ் இல்லை, ரோடில் இருந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிரிஞ்சு இதெல்லாம் கிரிஞ்சு கண்டு காணா விடுங்க. ஏங்க இதே தான் நம்ம இந்தியன்ஸ் பண்ணோன்னு வைக்கலாம். இப்போ என்னெல்லாம் கிரிட்டிசம் வந்திருக்கும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போ ஏதாவது ஒரு கிரிட்டிசம் வந்திருக்கும். இவனுங்க இந்தியன்ஸ்ரா மேனர்ஸே இல்லாமல் பிஹேவ் பண்ணுறாங்க. நடு ரோட்டில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க பாருங்கள். வேறு எங்கேயும் பிளேஸ் கிடைக்கலையா, நடு ரோட்டில் அது சிக்னல் போட்டிருக்கிற டைமில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறான், வீடியோ எடுக்கிறான், கிரிஞ்சு பண்ணுறான், இப்படிலாம் வந்து சொல்லுவீங்க. அதே அமெரிக்கன்ஸ் பண்ணால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்தியன்ஸ் பண்ணால் மட்டும் உங்களுக்கு தப்பாக தோணும். வாட் கைண்ட் ஆஃப் திங்கிங் இட் இஸ் எனக்கு தெரியல. பட் ஆனால் ஓகே, நானும் ஆக்செப்ட் பண்ணுறேன். இந்தியன்ஸ் வந்து பண்ணுறது ஒரு லிமிட்டாக பண்ணால் பரவாயில்ல, ஒரு லிமிட்டை க்ராஸ் பண்ணி பண்ணுறது, பப்ளிக் பிளேஸில் எல்லாம் ஸ்பீக்கர் வைக்கிறது, லவுடாக மியூசிக் வைக்கிறது, லவுடாக பேசுகிறது, இதெல்லாம் வந்து நாட் ஆக்செப்டபிள். அதுக்குன்னு சொல்லிட்டு இந்தியன்ஸ்க்கு ஆஸ் எ இந்தியன்ஸ்க்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்தியன்ஸ்க்கு நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. நீங்கள் போகிறீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறீங்க, ஒருத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணல. இப்போ எல்லாருமே வாக் பண்ணுறாங்க, இந்தியன்ஸ் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து நான் இங்கே டான்ஸ் ஆடணும் ஸ்பீக்கர் வச்சுட்டுன்னா நடக்குமா? ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். தப்பான விஷயம் சொல்கிறதுல தப்பு கிடையாது இல்லைங்களா? நல்லா ரோட் போடுறாங்க பாருங்கள், நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் அதோ அங்கே இருக்கிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ரோடு அப்படின்வாங்க. இவங்க கொஞ்சம் போனதுக்கு ஃபுல்லாகவே ரோடெல்லாம் இது பண்ணி ஸ்க்ரப் பண்ணி அந்த ரோடெல்லாம் இருக்கிற ரோடெல்லாம் வந்து எடுத்து திரும்பி லேயராக வந்து போட்டுட்ருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. இதே மாதிரி பண்ணால் நம்ம இந்தியாலேயும் ரோட்ஸ் வந்து ரொம்ப லாஸ்ட் ஆகுன்றது வந்து என்னோடய ஃபீலிங்கு. நான் வந்து வாக் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ எவ்வளோ தூரம் இருக்குது வந்து தெரியல, நான் செக் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் தான் நினைக்கிறேன், நான் செக் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம். வரலாம் கிடையாதுங்க, இன்னும் 3 கிலோமீட்டர் என்னமோ போகணுமா. இதுக்கு பதிலாக இங்கேருந்து கிராபே பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இதுக்கு மேலே நடந்தால் கொஞ்சம் ஃபேஸும் வந்து டல் ஆகிடும், டயர்ட் ஆகிடும். கிராப் பிடிக்கலாமா இல்லை எம்ஆர்டி பிடிக்கலாமா? கார்டு இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும். நேற்று சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வந்து நான் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஒன்றாவது எனக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் சரியில்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக என்ன சொல்கிறது, அந்த தூக்கம் இல்லாததாலேயே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பிரெயின் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிக்கல. என்னன்னு தெரில, கைண்டாக கொஞ்சம் ட்ரௌசினஸ்ஸாக, கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிச்சேன் பிரெயின்.
நான் உடனே ரூமுக்கு கிளம்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கிட்டேன். நான் அதுதான் அந்த வீசாவோட விலாகும் வந்து இன்னைக்கு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எண்டிங் விலாகு சுத்தமாக எடுக்கிறதுக்கே எனர்ஜி இல்லை, எனர்ஜினே கிடையாது, சுத்தமாக ஒரு மூடு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ ஆல்ரைட், இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இப்போ பாருங்களேன், நிறுத்தி கொடுக்குறாங்க பாருங்களேன், சூப்பருங்க சூப்பர். அட்லீஸ்ட் இந்த மாதிரி நிறுத்தி கொடுப்பாங்க. நம்ம இந்தியாவிலலாம் அந்த மாதிரி நிறுத்தி கொடுக்க மாட்டாங்க. இப்போ எப்படி நிற்கிறாங்க பாருங்கள், லைனாக வந்து நிற்கிறாங்க. அது பெடஸ்ட்ரியன் கிராசிங் அப்படின்னு ஜீப்ரா கிராசிங் போட்டிருக்காங்க. அங்கே கிராஸ் பண்ணால் நிறுத்தி கொடுக்குறாங்களா இல்லையான்னு பாருங்கள். நார்மல் பிளேஸில் வந்து நிறுத்தி கொடுக்கல. நான் இப்போ அப்சர்வ் பண்ணதா அதுதான் நானும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நிறுத்தி கொடுக்கலடா அப்படின்னு. இருங்க, எனக்கு நடந்து ரொம்ப இதுவாக எம்ஆர்டி எம்ஆர்டி இருக்குங்க, இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நானும் போக முடியுதான்னு பார்க்குறேன். இங்கே எதுவுமே இல்லையே, தேவையில்லாமல் வந்தேன்னா போயிருக்கலாம் நானும். சரி வாங்க போகலாம். போகிற வழியில் ஏதாவது வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அவைலபிளாக இருக்குது, என்ன அவைலபிளாக இல்லைன்னு தெரியல. இங்கே வந்து சூப்பராக இருக்குங்க. நான் இது நடக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணுங்களேன். மெட்ரோ இருக்குமா, இருந்தாலும் எவ்வளோ ஆகும், செலவு பண்ணுமா, அதை பாருங்களேன். ஜஸ்ட்டு இங்கே ஒரு செப்ரேட் வாக்வே, இங்கே ஒரு வாக்வே ஜஸ்ட் ஃபார் தி பஸ் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது பஸ்ஸுக்கெல்லாம் போகிறதுக்கு தான் நினைக்கிறேன், தெரியல. வாங்க ஒரு ஃப்ளோவில் போகலாம். என்ன ஆகிட போகுது, யார் கேட்க போகிறோம், நம்மளை வாங்க போகலாம். தென் கைஸ், நீங்கள் அதான் அந்த சிவிக் சென்ஸோட கிளாஸுக்கு தான் வரேன் நான். நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, தயவுசெய்து இது என்னோட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் எடுத்துக்கோங்க. யாருமே வந்து சும்மா லெக்சரர் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட்டு, எங்கேயாவது போகிறீங்க வரீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போன இடத்துக்கு வந்து மரியாதை கொடுங்க. லவுடாக மியூசிக் வச்சுக்கிட்டு கத்தி கத்தி பேசி அங்கே டான்ஸு போட்டுட்ருக்கிறது, பப்ளிக் இருந்தாலும் நாங்கள் கெத்து காட்டுவோண்டா அப்படின்ற மாதிரி கெத்தாக நினைக்கிறதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் கெத்து கிடையாதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே கிடையாது. நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே கெத்தாக நினைக்கிறதெல்லாம் கெத்து கிடையாது. இங்கே ஏதோ ரோடு இருக்குங்க, செம்மையாக இருக்குது, நல்லா வைடு ஓப்பனிங்காக. கொஞ்சம் இங்கே சின்னதாக ஒரு துபாய் ஃபீல் வருது, சின்னதாக கொஞ்சோண்டு. பட் ஆனால் டோட்டலாக துபாய் ஃபீல்லாம் கிடையாது. வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அங்கேயும் எங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ப்ளஸ் இது மாதிரி க்ரீனரி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். இங்கே எல்லாமே க்ரீனரியாக இருக்குது. வெயில் இல்லைன்னா கூட மேகமூட்டமாக இருந்தால் கூட கொஞ்சம் ஹீட் ஃபீல் ஆகுது. துபாயில் வந்து மேகமூட்டமாக இருந்தால் ஹீட்லாம் அந்த அளவுக்குலாம் ஃபீல் பண்ண முடியாது. பட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமிடிட்டியால் தான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஹீட் ஃபீல் ஆகுது. இங்கே எம்ஆர்டி இருக்குங்க, ரோட் ஷோர். ஐயோ எனக்கு சாரிங்க, நான் சரியாக ஸ்பெல் பண்ணலன்னா. ஏவியானிக்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு, ஏர்க்ராஃப்ட் பக்கம் படிச்சுட்டு ஒரு எம்ஆர்டியோட ஸ்பெல்லிங் கூட தெரியாதா அப்படின்னு வந்து கேட்காதீங்க. ரோட் ஷோராக என்னமோ இருக்குது, ஐயோ தெரியல. இங்கே இருக்குது, நம்ம மெட்ரோ பிடிச்சி போகலாம் அப்படின்னு பார்க்குறோம். மெட்ரோ பிடிச்சா போகலாம். எப்படி இருக்குது மெட்ரோ, இங்கே ட்ரை பண்ணலாம். என்ன சொல்கிறீங்க? நம்ம சென்னையில் மட்டுமே கிடையாது, நம்ம எங்கே போனாலும் மெட்ரோ ஏரியா தான் ஆகணும். மெட்ரோ ஏறலைன்னா நம்ம சிங்கப்பூர் வந்ததே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இப்போ மெட்ரோ ஏறுறோம், அங்கே போகிறோம், அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். மெட்ரோ எப்படி இருக்குன்னு கூட காட்டுறேன், வாங்க போகலாம். இங்கே மெரினா பே சான்ஸோட நான் மெட்ரோ போட்டேன். மெரினா பே தான் வருது, இங்கேருந்து பக்கம் தான் நினைக்கிறேன். இந்த எம்ஆர்டி க்ளீனாக இருக்குங்க. துபாயில் இருக்கிற மாதிரி கீழே உள்ள டனலுக்கு போனதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸ்டெப்ஸ் மாதிரி கிடையாது, இங்கே வந்து பாருங்களேன், ஸ்டீப்பாக இருக்குது கொடுத்துருக்காங்க. இது வாக் பண்ணுறதுக்கும் லக்கேஜ் கொண்டு போகிறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். துபாயில் இருக்கிறது கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு சொல்ல, துபாயிலும் கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. பட் துபாய் மாதிரி மெட்ரோ கிடையாது. கம்பெனிஸ் வந்து சம்டைம்ஸ் சேம் கம்பெனிஸ் இருக்கும், சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்கும். ஒரு கம்பெனி ஒரு மாதிரி பண்ணுவாங்க. துபாயில் பண்ணது சைனா கம்பெனி தான் நினைக்கிறேன். அவங்க தான் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த செட்டப் வந்து இருந்திருக்கணும், இதே மாதிரி தான் இருந்திருக்கணும். பட் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நான் நியூயார்க்கெல்லாம் போகல, யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். நியூயார்க் சப்வே ஸ்டேஷன்ஸ்லலாம் போவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு வைப் கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் டிக்கெட் வாங்கிட்டு மெட்ரோ ஏறிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். டிக்கெட் எப்படி எடுக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல, நான் அப்படியே காட்டுறேன் வாங்க. சாரிங்க, அது டிக்கெட் எடுக்கிற பிளேஸ் கிடையாது. டிக்கெட் எடுக்கிற பிளேஸ் வந்து எங்கேன்னு சொல்கிறாங்க. நான் டிக்கெட் எடுத்துகிட்டு கூப்பிட்றேன்.
கார்டு கிடச்சிச்சு கைஸ், கார்டு கிடச்சிச்சு. அவர் வந்து கவுண்டரில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். நல்ல தம்பி, 10 வெள்ளிப்பா கார்டு, 5 வெள்ளிப்பா கார்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப புரிஞ்சது, ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருந்தது. அவங்களும் தமிழில் பேசும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. நம்ம இப்போ இந்த கார்டை வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். இதை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு வந்து எனக்கு தெரியல. நான் வந்து உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஃபஸ்ட்டு கார்டு வைக்கணும் போல், எங்கே வைக்கணும்னு தெரியலையே. ஐயோ, இங்கே வைக்கணும்னு வந்து காட்டுது. இருங்க வாங்க நான் காட்டுறேன். இது வைக்கணும்னு காட்டுது. எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணலாம்? ஒரு 20 பண்ணலாம். வந்து இருங்க, என்னத்த சொல்ல. கேஷ் ஆக்சஸ் இல்லையா? கேஷ் ஆக்செப்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட். ஏங்க இது எப்படின்னா, இங்கே வந்து நம்ம அந்த கார்டு வைக்கிறோம். கார்டு வச்சுட்டு இங்கே வந்து இது பண்ணணும். இங்கே வந்து கார்டு இது மாதிரி வைக்கணும். இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோக்கு யூஸ் பண்ணுற கார்டு. இந்த கார்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம கார்டு ஏடிஎம்மோ இல்லை கிரெடிட்டோ டெபிட்டோ ஏதோ வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணணும். முடியலைங்களா? அப்படிங்களா? எரர் வருது. எதனால் வருது அந்த மாதிரி எரர்? இது நீங்கள் வந்து பேங்க் செக் பண்ணலாம். உங்கள் கார்டு வேலை செய்யும். வேறு சரிங்களா? வேறு கார்டு இருக்கு. வேறு இருக்குது. நான் திரும்பியும் வந்து இன்னொரு கார்டில் ட்ரை பண்ணுறேங்க. அந்த கார்டு வந்து ஒர்க் ஆகலை. பின் நம்பர் போடுறோம். எவ்வளோ நம்ம ரீசார்ஜ் பண்ணணுன்றது வந்து இங்கே காட்டும். அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பின் நம்பர் போடணும். கார்டு வச்சுட்டு என்னன்னு தெரியல, ட்ரான்சாக்ஷன் ஆக மாட்டேங்குது. நம்ம கேஷ் வச்சு ட்ரை பண்ணலாம். முடியல இல்லை. சரி, ஓகே, நான் கேஷ் வச்சு ட்ரை பண்ணேன். தேங்க்யூ. ஏங்க என்னன்னு தெரியல, என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து எல்லாத்துலேயும் பேலன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இதாக மாட்டேங்குது. என்ன விஷயம்னு தெரியல. நம்ம கேஷ் வச்சு ட்ரை பண்ணலாம். கேஷ் வந்து எப்படின்றது கூட காட்டுறேன். அங்கே என்இஎஃப்டி ஆப்ஷன் பதிலாக கேஷ் ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். எங்கே வைக்கணும்? எங்கே வைக்கணுமா? இங்கே இருக்குது 10 வெள்ளி. கேஷ் வந்து போட்டாச்சு. கேஷ் போட்டோன்னே இருங்க, ட்ரான்சாக்ஷன் ஆகுது. சக்ஸஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ டோட்டலாக நம்ம கார்டில் எவ்வளோ இருக்குன்றது வந்து லாஸ்ட்டில் காட்டும். ஓகே, தேங்க்யூ ஃபார் தி ஹெல்ப். அவ்வளோதாங்க. வாங்க நம்ம இப்போ போகலாம். நான் வந்து பர்ஸ் எல்லாம் வச்சிடுறேன், ஒரே நிமிஷம். இப்போது நம்ம வந்து 3வது ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருந்தது. 10 மினிட்ஸ் தான் அங்கேருந்து மெட்ரோவில். நார்மலாகவே நடந்து வந்திருக்கலாம். பட் ஆனால் ரொம்ப இது கார்டன்ஸ் பை தி பே வந்து இந்த பக்கம் தான் போட்டிருக்காங்க. நம்ம ஜஸ்ட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் கண்டினியூ பண்ணுறேன், அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம கார்டன்ஸ் பை தி பை வந்துட்டோம். பேபி பை பே கார்டன்ஸ் பை தி பே கார்டன்ஸ் பை தி பே வந்துட்டோம். பார்த்தீங்களா? மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல எக்ஸாக்ட்லி. மேலே தான் போகணும். சூப்பர் க்ளூ மேலே தான் நினைக்கிறேன். நான் ஏன் கீழே சுற்றிட்டுருக்கேன்னு வந்து தெரியல. கீழே ஜஸ்ட்டு எல்லாம் இருக்குது, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கீழே நிறைய ஒர்க்கு போயிட்டே இருக்குது. மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க போலங்க. செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. ஏரியாலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. பாருங்களா, நான் வந்து கார்டன் டைப்பான ஆள் கிடையாது. பட்டு இந்த கார்டன்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா நம்ம சிங்கப்பூர் வந்த மாதிரியே கிடையாது அப்படின்னு வேறு சொல்லிட்டானுங்களா. அதுவே ஒரு ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் கார்டன்ஸ் பை தி பே வந்துட்டோம் நம்ம. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு வந்து தெரியல. நான் ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தேன், சூப்பர் க்ளூ ட்ரீ அப்படின்னு. அது வர்த்தா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. மேலே தான் போகணுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம். எங்கே என்ட்ரன்ஸ்னு புரிய மாட்டேங்குதுங்க. இதுக்கு கிளியராக ஒரு என்ட்ரன்ஸ் எங்கேயும் வைக்கலன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குன்னு வந்து எனக்கு புரிஞ்சுக்கவும் முடியல. மேலே பார்த்தீங்களா? எப்போ இந்த சின்னதாக ஒரு இதே பிரிட்ஜு மாதிரி இருக்குது. இங்கேருந்து தெரியுதான்னு தெரியல, பாருங்கள். சின்னதாக ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது. அதுக்கு சப்போர்ட் இல்லாத மாதிரியே இருக்குது. அதுக்கு ரவுண்டாக சுற்றி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனாலும் அதுக்கும் ஒரு சப்போர்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் டைப்பில் தான் இருக்குது. இப்போ இதுக்கு என்ட்ரன்ஸ் எப்படி, எங்கே போகிறது அப்படின்னு தெரியல. மேபி இங்கே எங்கேயாவது இருக்கலாம். நான் அதை பார்த்துட்டு அங்கே உள்ளே போகிறேன். நான் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எனக்கு ஆக்சுவலி வந்து vlogging எல்லாம் நான் இதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டுலாம் பண்ண மாட்டேன்.
இன்றைக்கி என்ன தோணுதோ அங்கே போவேன், அதை எடுப்பேன், அதை வந்து ஜஸ்ட் அப்லோட் பண்ணுவேன். நம்ம ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு எடுக்கிற டைப் வ்ளாகர் கிடையாது. நம்ம ஜஸ்ட் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கங்கெல்லாம் வீடியோ எடுக்கிறது, அப்லோட் பண்ண வேண்டியது. அப்படி தான் நான் இந்த மாதிரி பெருசாக ப்ரொஃபஷ்னலாலாம் ப்ரிப்பேர் பண்ணி பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்களே வந்து சிங்கப்பூரோ இல்லை இது மாதிரி அதை எங்கேயாவது விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கேஷுவலாக இது பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நானும். ஸோ இங்கே இப்போ நான் உள்ளே போகலான்னு பிளான் பண்ணுறேன். இங்கேருந்து மெரினா பே பை தி வே கூட இருக்குது பாருங்கள், தெரியுதா? அந்த 3ம் தெரிய மாட்டேங்குது. 3 இப்போ கிளியராக தெரியுது. எப்படி இருக்கு வியூ? ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வியூ பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். நான் எல்லாமே வந்து க்ரீனாகவே இருக்குது. அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லுவேன். நார்மலி நான் சொன்ன மாதிரி கார்டன் ஆள் கிடையாது, பட் ஆனால் க்ரீனரின்னா நான் ரொம்ப விரும்புகிற ஒரு ஆள். அதில் மட்டும் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், அந்த க்ரீனரியில் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். சரி, ஓகே, ரொம்ப டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க மேலே போகலாம். டஸ்ட்பின்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியல, ஸ்ப்ரைட் வேறு வாங்கி தொலைஞ்சிட்டேன். உள்ளே வந்துட்டோங்க. நீ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஹாய் மேலே போகல, லிஃப்ட்டு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. மக்களே, நம்ம இங்கே முடிச்சிட்டோம். இங்கே முடிஞ்சிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரினா பே சாண்ட்ஸ் தான் போகணும். பட் ஆனால் என்னோடய மொபைலில் சுத்தமாக பேட்ரி கிடையாது, பவர் பேங்க்லேயும் பேட்ரி முடிஞ்சு போச்சு. நான் இன்றைக்கி காலையில் வரும்போது தான் வச்சுட்டு வந்தேன். சார்ஜ் ஆகிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு அந்த பவர் பேங்க் எடுக்கணும். இந்த ரூமுக்கு போயிட்டு பவர் பேங்க் எடுத்து இனிமேல் லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்பியும் பே சாண்ட்ஸ் வரலான்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பே சாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 o'clockன்னு வந்து சொன்னாங்க. இப்போ சிங்கப்பூர் டைம் படி பார்த்தோன்னா 2:41. தென் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:41ன்னு சொல்கிறத விட இந்த 5 o'clock ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இது மழை பெஞ்சால் அதை பாருங்கள், அங்கே ஒரு ஒயிட்டாக கேப் தெரியுதா? ஃபுல்லாக க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. மழை பெஞ்சால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்சர்வேஷன் டெக்குக்கு வந்து விட மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க, மழை பெய்யுதுன்ற பட்சத்தில் வந்து நாங்கள் விட மாட்டோம். ஸோ அந்த கேஷ் வந்து ரீஃபண்ட் வராது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ கேஷ் போன மாதிரி தான் ஆகிடும். நான் நிறைய பார்த்தேன். நான் வேறு ஏதாவது வைக்க முடியுமா, அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாமல் எடுக்க முடியுமான்னு. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்களாம் ஏதோ சம்திங்கு. அந்த காம்ப்ளிமெண்ட்ரி திங் வந்து பார்த்திங்கன்னா லைக் வவுச்சர்ஸ், கூப்பன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்களாம். அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட் டேக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்தாங்கன்னா கூட பரவாயில்ல. இப்போ மழை வராமல் இருக்கணும், அதுக்கு மட்டும்தான் நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹோப் மழை வராது. மழை வராமல் இருந்தால் நான் அங்கேயும் போய்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது வந்து எல்லாமே காட்டுறேன். நான் எவ்வளோ ப்ரைஸ் ஆகிருக்கு இந்த ரெண்டுமே. இப்போ கார்டன்ஸ் பை தி பை இந்த சூப்பர் ட்ரீ இருக்குது இல்லைங்களா, அங்கே போகிறதுக்கு அப்புறம் வந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்றது வந்து நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து இங்கே நிறைய இருக்குங்க. அங்கே கீழேயும் ஒரு என்னமோ இருக்குது. 8 லாஸ்ட்டில் இருக்குது, டாப்பில் இருக்குது, அதுதான் சூப்பர் ட்ரீ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கீழே வந்து என்னென்னமோ இருக்குது. பட் இங்கே போகிறத விட நம்ம லாஸ்ட்டாக அங்கேயே போகிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். மேலே இருக்க பாருங்கள், அங்கே தான் நம்ம போயிட்டு வந்தோம். கீழே இருக்குது, பட் ஆனால் இதுக்கு செப்பரேட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் நான். ஸோ அங்கே போகிறத விட நம்ம இந்த கீழே போகிறது, மேலேயே போகிறது தான் பெஸ்ட்டு. ஒன் டைம் நம்ம கேஷ் வந்து 1000 சம்திங் என்னமோ வருது, என்னமோ எனக்கு நான் கரெக்டாக பார்க்கல. கிரெடிட் கார்டில் தான் பண்ணேன், டிஸ்கவுண்ட் இருக்கிறதால அது வருது. நமக்கு ஒன் டைம் வந்து நம்ம அதுவே வாங்கிட்டோம்னா அதுதான் பெஸ்ட்டுன்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா கீழெல்லாம் பார்க்குறத விட நம்ம டாப் ஆஃப் தி ஃப்ளோரில்
இருக்கிறதுலே ஹைட்டாக இருக்கிறது வந்து அதுதான். அது போகிறது தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான். இதுவும் பேஸ் ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஹைட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இருக்குது, பேஸ் ஹேண்ட்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் அதுவும் இதுவும் தான் நான் பண்ணேன். நீங்களும் மற்ற இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் கேஷ் வேஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. போகிற மாதிரி இருந்தால் அந்த ஒன்றுக்கு மட்டும் போங்க. அதுவே வந்து இங்கே இருக்கிற எல்லா ட்ரீஸோட அதுதான் சூப்பர் ட்ரீன்னு அதுக்கு தான் கூப்பிட்றாங்க. அதுதான் ஹைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இது ஹைட்டாக இருக்குது. ஸோ இது முடிச்சுட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம அங்கே போய்ட்டு. இன்னொரு ஹைலைட் விஷயம் சொல்லணும்னு நினச்சேங்க. என்னடா அப்படின்னு கேட்பீங்க. ஒரு காமெடியான சம்பவம்னு சொல்லலாம், இல்லை ஒரு சேடான சம்பவம்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஸ்ப்ரைட் வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தது தப்பு பண்ணிட்டேன்னு வந்து எனக்கு தோணுது. இந்த ஸ்ப்ரைட் வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே என்னென்னமோ இருந்தது வெண்டிங் மிஷினில். நான் எனக்கு பழக்கம் இல்லாத என்னென்னமோ இருந்தது. நான் வந்து அதெல்லாம் வாங்கலை. ஜீரோ கோக்கெல்லாம் இருந்தது. ஜீரோ கோக்கு வேறு நார்மல் கோக் இல்லை. சரி ஓகே ஸ்ப்ரைட் இருக்குது, ஸ்ப்ரைட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஸ்ப்ரைட் வாங்கிட்டு கார்டெலாம் டேப் பண்ணிவிட்டு ஃபோன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். அதுக்குள்ளேயே வந்து மெட்ரோ கார்டு இருந்தது, அதை நான் செக் பண்ணல. ஸோ அது செக் பண்ணதால் அது கீழே போயிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அது வந்து கரெக்டாக அதுக்குள்ளே போயிடுச்சு. அதுக்குள்ளே போனோடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாமல் போச்சு. கையும் விட முடியாது, நம்ம குச்சியும் விட்டு எடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நான் இங்கே இருக்கிறவங்கள வந்து அசிஸ்டன்ஸ் கேட்டேன். பட் ஆனால் அவங்க வந்து பார்த்தாங்க. நம்ம தமிழ் ஆளுங்க தான் இருந்தாங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. நீங்கள் இன்கேஸ் யாராவது இங்கே பார்க்குறீங்க, இப்போ கார்டன்ஸ் வீடு வயல் டீம் மெம்பர்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட் ஜாப் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து அதை எடுக்கணுன்னா ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேனல்ஸ் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா உடச்சிட்டு எடுக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து நமக்கு தேவையில்லை. ஒரு $20 தான். $20 கிட்டத்தட்ட 1400 வருது. ஆமாம் கஷ்டமாக இருக்குது 1400 போனதுக்கு. பட் என்ன பண்ணுறது, சரி விடுங்க. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். யாரோ என்னமோ நினச்சிருப்பாங்க. நான் இதுக்கு தான் எதுவுமே க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த வியூ வந்து ஃபுல்லாக க்ளவுட்ஸ் க்ளோஸ் ஆகிட்டே வருது. 5 o'clock வந்து மழை பெய்யாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து 2:46 ஆகுது. ஒரு 3-4 வரைக்கும் மழை பெஞ்சிட்டு 5 o'clockலேருந்து பெய்யாமல் இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்க்கலாம் எப்படி இருந்தாலும். இப்போ வந்து நீங்கள் இந்த வியூவெல்லாம் வந்து ரசிச்சுட்டே வாங்குங்க. நான் எப்பவுமே மொட்டை போட்டுகிட்டே இருக்க விரும்பலை. ஆமாங்க, கிளைமேட் எல்லாம் வந்து சேம். கொஞ்சம் இந்தியாவில் கிளைமேட் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் பொல்யூஷன் இல்லைன்னு சொல்லலாம். பொல்யூஷன் இல்லை, எல்லா இடத்துலையும் க்ளீனாக இருக்குது, டர்ட்டியாக இல்லை. ட்ராஷ் எல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. சூப்பர் நீட்டாக எஃபிஷியண்ட்டாக இருக்குது. மலேசியாவில் எப்படி இருக்க போகுதுன்னு வந்து தெரியல. அந்த விளாக்ஸும் வருது. மலேசியாவில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஆமாம் அதை நான் ரிவீல் பண்ணிட்டு விடுங்க. மலேசியாவோட விளாக்ஸும் வருது. நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு இங்கேருந்து முடிச்சுட்டு அங்கே தான் போக போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் புதிய புதிய விளாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஏஷியன் கண்ட்ரியிலேருந்து. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நான் 100% என்னோடய பெஸ்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எந்த அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களை மாதிரி விளாகர்ஸ் எல்லாமே. நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா எங்களை மாதிரி விளாகர்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்னா என்னென்னா, நீங்கள் வீட்டில் இருந்து காசு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லலை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, ஒரு லைக் அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டுருவாங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் கொடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஜஸ்ட் வீடியோ பார்க்குறோம், க்ளோஸ் பண்ணிட்டோம், போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல் உங்கள் கண்டென்ட் வந்து நல்லா பிடிச்சிருக்கா, எல்லா சிங்கப்பூரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அது வந்து என்ன ப்ரைஸ் இருக்குது, அதுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், அதெல்லாமே வந்து நீங்கள் உங்களால் போக முடியலன்றவங்க வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லைங்களா, அந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக லைக் பண்ணுங்கள். அப்படியே அதுவே உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ஒரு வீடியோ மட்டும்தான் பிடிச்சிருக்கு, இன்னும் பிடிக்கல, வேறு எதுவுமே பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு வீடியோக்கு மட்டும் லைக் பண்ணுங்கள். பாக்கி இருக்கிற எல்லா இதுக்கும் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோக்கும் லைக் பண்ணுறேங்க. நான் இப்போ வந்து ரூமுக்கு தான் போகிறேன். வேறு காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்குது, ஸ்கோப் மாதிரி, மவுண்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க.
அங்கே மேலேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. மேலேயும் அது மேலே படுக்கும்போது என்னமோ ஒரு ஹெவனில் இருக்கிற ஃபீலு. இங்கே ஃபவுண்டன் இருக்குது, நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். என்ட்ரு ஆகிறப்பையும் காமிச்சிருக்கேன் நான். நம்ம இப்படிக்கா என்ட்ரு ஆனோம், இப்படிக்கா என்ட்ரு ஆகிட்டு இங்கே போனோம், ஃபவுண்டன் பார்த்தோம், திரும்பியும் அங்கே எக்ஸிட் பண்ணோன்னா அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். அங்கே தான் போகணும். ஸோ நம்ம இப்போ இந்த பக்கத்தில் இருந்து தான் வந்தோம். இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு வந்து பார்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம vlog வந்து மேலே அப்சர்வேஷன் டெக்கில் தான் நம்ம முடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்சர்வேஷன் டெக் போகலாம் வாங்க. நீங்கள் எப்போவுமே ஆன்லைனில் க்ளூகான் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் நீங்கள் புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுலேயே புக் பண்ணவும் கிடையாது, ஆன்லைனில் புக் பண்ணுங்கள். ஆன்லைனில் புக் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே லைனில் நிற்க தேவையில்லை. அங்கே லைனில் நிற்க தேவையில்லை, பட் ஆனால் இங்கே நின்னே தான் ஆகணுன்ற மாதிரி தான் இருக்குது இங்கே லைனு. இருங்க, எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஆக்வர்டாக சவுண்டு வச்சு பேசினா அவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்க. நம்ம மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மெரினா பே சாண்ட்ஸில் வந்து இருக்கோம். காட்டணும்னு நினச்சேன் இல்லைங்களா? பாருங்கள், வியூ பாருங்கள், சிட்டியோட வியூ பாருங்கள். அதுதான் ஆப்பிள் ஃப்ளோட்டிங் ஸ்டோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏதோ ஆர்ட் மியூசியமாக, அது எனக்கு வந்து கரெக்டாக தெரியல. இது சைனாவங்க தான் இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த இங்கே மோஸ்ட்லி 90 to 80% கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் வந்து சைனா தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. பாருங்க, நம்ம இன்னும் மேலே போகலாம். இன்னும் மேலே போய் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. பட் ஆனால் அந்த நம்ம கார்டன்ஸ் பை தி வே போயிருந்தோம் இல்லைங்களா, அதை விட இன்னும் கொஞ்சம் ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது வந்து எங்கே இருக்கு, ஐயோ எங்கே இருக்கிறதே கூட தெரியலையே. நான் கண்ணாடி போட்டதால் எனக்கு தெரிய மாட்டேங்குதா? சாரிங்க, அது அந்த பக்கம் இருக்குது. நான் தான் முட்டாள்தனமாக இங்கே இருக்குன்னு வந்து நினச்சிட்ருக்கேன். அது இந்த பக்கம் கிடையாது, இந்த பக்கம் இருக்காது. அப்சர்வேஷன் டெக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் தானங்க நார்மலாக வேர்ல்டெல்லாம் சுற்றி பார்க்கணும், வேர்ல்டில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றது. எங்கள் வீட்டில் எப்படின்னா, போயிட்டு என்ன பண்ண போகிற, வேஸ்ட்டு, லாஸு, டைம் வேஸ்ட்டு, கேஷ் வேஸ்ட்டு அப்படின்வாங்க. பட் ஆனால் இந்த இதில் போகாமல், இந்த ஏஜில் போகாமல், இந்த இதில் போகாமல் எப்போ போகிறது கரெக்டாக இல்லைங்களா? பட் ஓகே, அதுக்கு அவங்க சொல்கிற லாஜிக்கும் சரி தான். நான் நீயா சம்பாதிச்சுட்டு வேணால் போய்க்கோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. பட் பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி சம்பாதிக்கிறாங்கன்னா பசங்களுக்காக தானே, அவங்க பசங்களுக்காக தானே. பட் ஆனால் இவங்க அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னே வந்து எனக்கு தெரியாது. பாருங்கள், F1 ட்ராக்கு, இந்த ஃப்ளையர்ஸ் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது F1 ட்ராக்கு. நான் வந்து ஜஸ்ட்டு ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் வேணால் ஒரு கிளிப்பாக வேணால் கூட ஆட் பண்ணுறேன். F1 ட்ராக்கு நான் லைவாக இப்போ தான் பார்க்குறேன். அந்த ட்ராக்கு, சிங்கப்பூர் ட்ராக்கை. நம்ம வரலாம். நான் திரும்பி வருவேன். நான் இந்த இயர் முடிஞ்சால், இந்த இயர் கேஷ் இருந்தால், இந்த இயர் நானே கேஷ் இது வச்சு வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் வருவேன். அப்படி இல்லைன்னா வரப்போகிறது கிடையாது. சிங்கப்பூர் ஜிபி பார்க்குறதுக்காகவாவது வருவேன். நான் பார்க்கலாம் ஹவு திங்ஸ் கோஸ். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து நல்லாவே இருக்குது. நல்ல வேலைங்க. நார்மலாக அந்த மழை வந்தால் அனுப்ப மாட்டாங்க. இப்போ சாரெல்லாம் தூரில் என்ன சொல்லுவாங்க தமிழ் எனக்கு தெரியாது, அதுதான் பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் இப்போ விட்டுருக்காங்க. நம்ம போயிருந்தோம் இல்லைங்களா அந்த கார்டன்ஸ் பை தி வே, அது வந்து இதோ இங்கே தான் இருக்கிறது. ஆக்சுவலி பார்க்க முடியும், அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கார்டன்ஸ் பை தி வே. இப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீலேருந்து அப்படியே கனெக்ட் ஆகுது. அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அது நமக்கு அங்கேருந்து தெரிஞ்சது. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல ஹைட்லேயே இருக்கும் அப்சர்வேஷன் டெக்னால. ஸோ இது வியூ, இங்கெல்லாம் வந்து ஷூட்டிங் எடுக்கணுங்க. ஷூட்டிங்கு இல்லை நல்ல ஒரு இதெல்லாம் எடுக்கணும். இங்கெல்லாம் வந்து எடுக்கணும். இல்லைன்னா நம்ம வீடு ஏதாவது இந்த அளவுக்கு ஹைட்டில் வந்து கட்டணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை இருக்குது என் லைஃப்பில். அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. நிறைய கண்ட்ரீஸில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இந்தியாவில் இந்த மாதிரிலாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டு தான்.
பிகாஸ் அங்கே ரூல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. ரூல்ஸ் ஒரு சிட்டியில் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அங்கே கட்டிட்டு ஒரு யூஸும் கிடையாது. கட்டுற மாதிரி இருந்தால் ஏதோ இந்த மாதிரி சிட்டிஸில் தான் கட்டணும். அதே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க, மழை அதிகமாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கேஃப் எல்லாம் இருக்குது. மேலேயும் வந்து ஏதோ பார் செட்டப் மாதிரி இருக்குது. நம்ம ஒரு 360 அடிக்கலாம் வாங்க, அவங்களுக்கு காட்டிடுறோம் ஒரு 360. ஐயோ, இந்த 360 அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக மழை வருது. அப்படி திருப்பிட்டு தான் போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது. ஆமாங்க, கரெக்டு தான், இங்கே வந்து ஒன்றுமே இல்லை. இங்கே ஏதோ புகை மட்டும்தான் வந்துட்டுருக்கு. எதுக்கு இவங்க புகை விடுறாங்கன்னு தெரியல. என்ன பர்ஃப்யூமா, வாட்டரா? வாட்டர் தானே அது, பர்ஃப்யூமா? என்னடா அது? ஸ்ப்ரிங்க்லர்ஸுங்க, கூலாக இருக்கிறதுக்காக. வெயில் டைமில் அப்சர்வேஷன் டேக்கு வந்தீங்கன்னா கூலாக இருக்கிறதுக்காக. இதோங்க, இதெல்லாம் நான் நடந்து வந்தேங்க ஆஃப்டர்நூனு. அங்கிருந்து ஃபுல்லாக இங்கே வந்து, இங்கிருந்து திரும்பி இப்படி வந்து, அது கீழே இருந்து இப்படியா வந்து இப்படிக்கா இதெல்லாம் நடந்துக்கிட்டே போனேன். அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜ் கீழே இருந்து அப்படியே உள்ளே இருந்து போயிட்டேன். நான் இந்த அளவுக்கு நடந்தேன். 3 கிலோமீட்டர் பார்க்குறதுக்கு பக்கம் மாதிரி தான் இங்கே இருக்குது. அங்கேருந்தே வந்து என் ஹோட்டல் வந்து கரெக்டாக தெரியுது, அந்த பக்கம்தான் கரெக்டாக தெரியுது. பட் ஆனால் நடக்க வந்துட்டே இருக்குது. துபாய் மாதிரி ஒரு கிராசிங் வந்து பண்ணோன்னா ஏக்கர் கணக்கு தூரத்தில் எல்லாம் கிடையாது, பக்கத்துலேயே தான் இருக்குது கிராசிங்ஸ் எல்லாம். அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. சிக்னல்ஸும் வந்து அடிக்கடி வந்து வச்சுருக்காங்க, பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ணணும் சீக்கிரமாக அப்படின்றதுக்காக. ஒரு சிக்னல் துபாயில் பார்த்தீங்கன்னா மெயினாக எங்கேயாவது ஜங்ஷன் இருந்தால் அங்கே போய் தான் நம்ம அங்கே வரைக்கும் நடந்து திரும்பி யூட்டர்ன் அடித்து அங்கேருந்து திரும்பி 1 கிலோமீட்டர் வர மாதிரி, அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. அது ஒன்றும் எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கேருந்து வந்து கடல் இன்னமும் நல்லா தெரியுதுங்க, எனக்கு பிடிச்சிருக்குங்க. நீங்கள் வந்து மாண்டேஜ் வந்து நான் கொடுக்குறேன், அது வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். மழை வந்துடுச்சு, மழை வந்ததால் நான் கொஞ்ச நேரம் கூட அங்கே ஸ்பெண்ட் பண்ணல டைமு. ஸோ அவ்வளோதான், நான் ரூமுக்கு கிளம்பிட்டுருக்கேன். நான் இனிமேல் இங்கே வேறு ஒன்றும் இல்லை பெருசாக பார்க்குறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. வெளியில் எக்ஸிட் பண்ணுறேன். நான் ரூமுக்கு போயிட்டு அவ்வளோதான். இனிமேல் ரூம் போகிறதுக்கு எல்லாம் கிடையாது. நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய வீடியோஸோட மீண்டும் சந்திக்கிறேன். லைக் இப்போ சிங்கப்பூரில் தான் இருக்குன்றதால இன்னும் vlogs வந்துகிட்டே தான் இருக்கும் அட்டகாசமாக. இது காமிச்சதெல்லாம், இன்னைக்கு காமிச்சதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 30%, 10 to 30% தான். நாளையிலேருந்து தான் ஃபுல்லாக எக்ஸைட்மெண்ட் vlogs இருக்கும். ஸோ இப்போ இனிமேல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃபேமிலிக்கும் யாராவது இப்போ சீக்கிரமாக போகிறாங்க உங்கள் சைடில் இருந்து, இல்லை நீங்களே போகிறீங்கன்னா கூட கண்டிப்பாக பாருங்கள். இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உங்கள் ஃபேமிலி சைடில் யாராவது போகிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.